ஹை ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் மனோஜ் வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் யாருக்கு பாட்டின்னு சொல்லி கேட்குறாரு. நாச்சியார் வந்து சொல்கிறாங்க, எல்லாருமே காசால் கிஃப்ட் பண்ணிங்க. முத்து வந்து உணர்வுபூர்வமாக எனக்கு கிஃப்ட் பண்ணா. மீனா பண்ணதும் என்னால் மறக்க முடியாத கிஃப்ட்டு தான். எத்தனை தலைமுறைகள் போனாலும் அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கிஃப்ட் வந்து முத்துக்கும் மீனாக்கும்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு கொடுக்குறாங்க. இது 7 தலைமுறையாக நம்மக்கிட்டே இருக்குது. இது யார்கிட்டையும் கொடுக்கவும் கூடாது, விற்கவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க. முத்துவும் மீனாவும் அது சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே முத்து வந்து பாட்டியை வந்து பஸ் ஸ்டாப்பில் விடுறதுக்காக போகிறாரு. பாட்டி வந்து சொல்கிறாங்க, மீனாவை நல்லா பார்த்துக்கோ, கீதாவுக்கு வந்து கல்யாண வயசு வந்துச்சு, அவளுக்கு ஒரு நல்ல பையனை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. முத்து வீட்டுக்கு வராரு. வீடை வந்து லாக் பண்ணுறாரு. முக்கியமான ஒரு பஞ்சாயத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நகையை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அண்ணாமலை கிட்ட நகையை கொடுக்குறாங்க. இந்த நகையை கொடுத்துட்டு பாட்டிக்கு நகை வாங்கலான்னு தான்ப்பா போகணும். ஆனால் அந்த கடைக்காரன் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணா, ஏன்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து வந்து சொல்கிறாரு, இது கவரிங் நகைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை நாள் நகை வந்து அம்மா கிட்ட தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணாமலை வந்து விஜயாவை கேட்குறாங்க. விஜயா வந்து சொல்கிறாங்க, இவங்க அது கவரிங் நகையாக மாற்றி என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கவங்க எல்லாமே ஷாக் ஆகிறாங்க. தேங்க்யூ.